ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற பிளேஸ் என்ன பிளேஸ் பார்த்தீங்கன்னா கோதண்டராமர் கோவில். இது என்ன கோவில்னா, இலங்கை மன்னர் இருக்கார்ல ராவணனை நம்ம ராமன் போரிட்டு இலங்கையை வென்று விட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இலங்கையை வென்றதுக்கு இலங்கை மன்னன் ராவணனுடைய தம்பி விபீஷனுக்கு இலங்கை அரசனாக முடிசூடிய இடம்தான் இது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இங்கே எலி ஜோசியெல்லாம் வேறு பார்க்குறாங்க. எங்களுக்கும் கொஞ்சம் எலி வெளியே வரும்னு பார்த்துட்டு இருந்தோம். வர மாதிரி தெரியல. வெள்ளை எலி அழகாக நல்லா புசு புசுன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி, கோவிலுக்கு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நாங்கள் கோவிலுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா கேமராலாம் அலோடு இல்லை. பட் ஆனால் கோவில் எல்லாருக்கும் தெரியணுன்றதால நாங்கள் இதை மட்டும் எடுத்துகிட்டு போனோம். வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். நம்ம ஃபோனை பார்த்திங்கன்னா மறைச்சி தான் வச்சுட்டு போகிறோம். ஸ்ட்ரைட்டாக வச்சா கண்டுபிடிச்சிடுவாங்கல்ல. நிஜமாகவே இந்த கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு செம்மையான ஃபீல் இருக்குங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஐயர் தான் இருக்காங்க. நிறைய சுற்றி பார்க்குறதுக்கும் இடம் இருக்குது. அங்கே எப்படி போர் நடந்துச்சு, என்னென்ன பண்ணாங்கன்றது ஒரு ஓவியம் மாதிரி அழகாக இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்துட்டே போகலாம். எங்கே கூட்டமாக இருந்துச்சுங்க நாங்கள் போன டைம். அந்த கூட்டத்துலேயும் மோதி அடித்து முடி போயிட்டு லைட்டாக பார்த்துட்டே போனோம். நான் கேமராவில் அந்தளவுக்கு கேப்சர் பண்ண முடியல. முடிஞ்சளவுக்கு லைட்டாக பண்ணியிருக்கோம். பாருங்கள் நீங்களும். நேராக எடுத்துகிட்டு போனால் கிளியராக பண்ணியிருக்கலாம். நமக்கு தான் ஃபோன் அலோடு இல்லையே. அலோடு இல்லாமலும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த இடம் நிறைய பேருக்கு தெரியாதுல்ல. தெரிஞ்சால் நிறைய பேர் பார்ப்பாங்க, அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. அதனால தாங்க எடுத்துகிட்டு இருக்கோம். அதுக்காக திருட்டுத்தனமாக எடுக்கிறோன்னு யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம். நீங்களே பாருங்களேன், அந்த ஓவியங்கள் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. राम भगवान माता सीता लक्ष्मण जी हनुमान जी विभीषण जी पगड़ी वाला राज्याभिषेक 2 बार, एक बार इधर एक बार लंका में। आ जाओ तो जल्दी आइए। तमिल रामर सिंह फोटो नहीं, फोटो खींचना मना है। तेलुगु में ராமர் சீதாதேவி லக்ஷ்மணன்மார் விபீஷணி வரதா. ராமர் விபீஷன் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறார். சண்டைக்கு முன்னாடிக்க பட்டாபிஷேகம், சண்டைக்கு பின்னால் லங்கையில பட்டாபிஷேகம். சரிங்க, செப்பேதினால போட்டோ கொடுத்து அந்த கோவில் ஐயர் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருந்தா எனக்கு புரிஞ்சுதுங்க. நம்ம என்ன லாங்குவேஜ் கேட்டாலும் எல்லா லாங்குவேஜ்லேயும் யாருக்குமே சகிக்காமல் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்கிறாருங்க. ஆனால் இவரை மாதிரி ஒரு ஐயர் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், ஒரு சிலவங்க அவங்க கையில் இருந்த தட்சணை வைக்கிறாங்க, ஒரு சிலவங்க தட்சணை இல்லாமலும் போகிறாங்க. ஆனால் எல்லாரையும் சரிசமமாக பார்த்து எல்லாருக்கும் கேட்டது எல்லாத்தையும் சொல்கிறாரு. அது ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.